அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அல்சாரா விலாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்பாசி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் சீல் நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நம்ம கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 சின்ன துண்டு ரம்பை இலை, இதையும் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதையும் சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இந்த எண்ணெயில் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம பிரிஞ்சி இலையும் சேர்க்குறதுனால ரொம்பவே வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பழமான தக்காளி, இதையும் கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து சாஃப்டானதும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதையும் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சதுனால சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படின்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நான் சக்தி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது காரமாக இருக்குன்றதுனால நான் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் இல்லாததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் சேர்த்து அரைச்ச பொடி. அதுக்கப்புறம் இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுறலாம். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போனா தான் சீக்கிரமாக அடி பிடிக்காது. வதக்கி விட்ட பிறகு இதில் நம்ம கறியை சேர்த்துடலாம். இந்த கறியோட நல்லா மசாலா சேர்கிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக அந்த பேஸ்டெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும்ல, அதையும் நம்ம நல்லா அலசி தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. வேணும்னா கூட நம்ம நெக்ஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷான 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா அலசி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5-6 விசில் மாதிரி வச்சிடலாம். ஓகே, இப்போ விசில் எடுத்து விட்டுட்டு குழம்பை கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்மளுடைய சிக்கன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.